ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மிளகாய் புளி தொக்கு தான் செய்ய போகிறோம். இந்த மிளகாய் தேவையான அளவு எடுத்துக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். இப்போ மிளகாய் அரிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். மிளகாவோட ரெண்டு ரெண்டாக கீந்துக்கலாம். அந்த காம்பெல்லாம் கிள்ளிட்டு ரொம்ப இது கீறக்கூடாது. ரொம்ப கீறக்கூடாது. கீந்துட்டு உப்பு போட்டு வேக வைக்கணும். உப்பு போட்டு புளி தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். நல்லா இருக்கும் புளி தண்ணி ஊற்றி வைக்க. வேறு சாப்பாடே தேவையில்லை, தண்ணி ஊற்றி கூட சாப்பிட்றலாம். புளி தண்ணி ஊற வச்சு மிளகாய் தூக்கிட்டு சாப்பிட்றலாம் சாப்பாடு. இதோட புளியை நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சி இதில் ஊற்றணுமா? ஆமாம், இதில் ஊற்றிக்கலாம். உப்பு போட போகிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வர வச்சு தான் அதுலேருந்து சாரும் மிளகாவில், புளி மிளகாய். அவ்வளோதான், வேக வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு, எரிய ஆரம்பிக்குது. நல்லா எரியட்டும், மூடி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா கொதிஞ்சு வந்துட்டுருக்கு. இன்னும் நல்லா வேகட்டும். புளி கரைச்சி தண்ணியே ஊற்றக்கூடாது. அவ்வளோதாங்க, வந்துருச்சு. சூப்பரான மிளகாய் புளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, மிளகாய் புளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் வரேன். ஓகே, பாய்.